ஒரு மாயக்காட்டில் குட்டி யானை எலி வாழ்ந்தாள். ஒரு நாள் காலை வானத்தில் மண்ணை தொட்ட ஒரு வானவிலை பார்த்தாள். அது எங்கே போகிறதோ என்ற ஆச்சரியத்துடன் எலி அதை நோக்கி நடந்தாள். வழியில் டீகோ தூக்கான், மிலோ குரங்கு, லூனா புலிக்குட்டி ஆல் ஜாயின்ட் ஹர் ஹாப்பிலி. அவர்கள் சேர்ந்து ஒரு பிரகாசமான வானவில் பாலத்தை கண்டனர். ஆனால் ஒரு மெல்லிய அழுகை கேட்டது. ஒரு சிறிய ஆமை தாவரங்களில் சிக்கியிருந்தது. அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அதை மீட்டனர். வித் லவ் அண்ட் கேர். வானவில் மறைந்தது. ஆனால் உடனே ஒரு புதிய பிரகாசமான வானவில் தோன்றியது. நல்ல உள்ளங்களுக்கு மாயம் திரும்ப வரும் என்ற ஆமை. அவர்கள் அந்த வானவிலை கடந்தனர். ஒரு சின்ன காடுல ஒரு குட்டி கரடி இருந்துச்சு. அவன் பேரு பென்னி. அவன் கேவ்க்குள்ள அழகா இருந்துச்சு. மின்மினி விளக்குகளும் மெத்து தலையணைகளும் கதைய புத்தகங்களும். ஆனா கேவ்க்கு வெளியில இருக்கிற இருட்டுதான் அவன் நல்லா பயந்தது. ஒரு நாள் அவன் ஃப்ரெண்ட் நிபிள் என்ற நரி ஏகோனா தேடி காட்டுக்குள்ள போய் திரும்பவே இல்ல. பென்னிக்கு பயமா இருந்தாலும் அவன் சொல்லிக்கிட்டான், நான் போய் நிபிளை தேடணும். பயமா இருந்தாலும் அவன் நடக்க ஆரம்பிச்சான். பட்டாம்பூச்சிகள் ஒளியிட்டு வழிகாட்டி நடந்தாங்க. காடு அப்படி பயமாவே இல்ல, ஒரு மாயா உலகமாதான் இருந்துச்சு. சின்ன சின்ன கொடிகளில் நிபிள் சிக்கிக்கிட்டு இருந்தான். பென்னி மெதுவா அவனை மீட்டான். இருவரும் கைப்பிடிச்சுக்கிட்டு நட்சத்திரங்களை பார்த்துக்கிட்டு வீடு திரும்பினாங்க. ஒரு பெரிய மரத்து மேல ஒரு சின்ன பறவை தாரா இருந்தா. அவளோட சகோதரங்கள் எல்லாருக்கும் பறக்க தெரியுமாம். ஆனா தாரா மட்டும் நான் கீழே விழுந்துட்டான்னு பயந்து இருந்தாலும். அந்த நேரம் ஒரு மென்மையான காற்று அவள் பக்கம் வந்துச்சு. பயப்படாத, சின்ன சிறகுகளுக்கும் பெரிய கனவுகள் இருக்குன்னு தாராவுக்கு தோணுச்சு. தாரா தைரியமா கோட்டுக்கு முனையில வந்தா. ஒரு முறை, 2 முறை சிறகுகளை அசைச்சா. பிறகு ஒரு திடீர் தாவல். காற்று வீசுதே, அவள் பறக்கறாளே. சின்னதா, குலுங்கிக்கிட்டு, ஆனா உண்மையிலேயே பறக்கறாளே. பட்டாம்பூச்சிகள் கூட அவளுடன் பறந்துச்சு. அவளோ சிரிச்சுக்கிட்டே வானத்துக்குள்ளே துலுங்கி பறந்தா. பின்னாடி அவள் கூட்டுக்கு திரும்ப வந்துட்டா. இப்போ அவள் பயந்த பறவை இல்ல, ஒரு தைரியமிக்க பறவை. ஒரு பரந்த பசுமை சவானா காட்டுல ஒரு சின்ன சிங்கக்குட்டி இருந்தான், லியோ. அவனுடைய குடும்பம் முழுக்க மிக சத்தமா கர்ஜிச்சு பேசும் பெரிய சிங்கங்கள். ஆனா லியோவோ ராட்னு தான் சத்தமில்லாம மெல்ல பேசுவான். நான் உண்மையான சிங்கமான்னு அவன் யோசிச்சா. அந்த நாள் காற்று வேகமா வீசுச்சு. கிளைகளுக்கு கீழே சின்ன விலங்குகள் சிக்கிக்கிட்டது. பெரிய சிங்கங்கள் எதுவும் இல்ல. லியோ பயமில்லாம மெதுவா கிளைகளை தூக்கி உதவினான். சத்தமில்லாம, ஆனா துணிச்சலா. பின்னாடி எல்லாரும் லியோவையே பாராட்டினாங்க. அவன் மெதுவா சிரிச்சான். அவன் சத்தமில்லாத கர்ஜனை இப்போ மிகப்பெரிய ஒரு சாதனை. துணிச்சல் எப்போதும் சத்தமா இருக்க வேண்டியதில்லை. சின்ன செயல்களும் வலிமையை காட்டும். உங்க வீட்ல குழந்தைங்க இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.